அமெரிக்கால கிட்டத்தட்ட 5 வருஷமா அந்த நாட்டு மக்களை ஒரு பிரசிடென்ட்டுக்கு பதிலா அந்த இடத்துல ஒரு குளோனை வச்சு ஏமாத்தி இருக்கிற மாதிரியும் 2019 ஜோ பைடன் சொல்ல போற அந்த பிரசிடென்ட்டை கொண்டு அவருக்கு பதிலா இது எல்லாமே நடக்கிற மாதிரி எப்ஸ்டைன் ஃபைல்ல பேசப்படுது. அதுக்கேற்ற மாதிரி இன்டர்நெட்ல பாத்தீங்கன்னா அவரை ஜூம் பண்ணும்போது அவருடைய கண்ணு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்கு பிளிங்க் பண்ணாம அப்படியே இருக்கிற மாதிரியும், அவர் பக்கத்துல இருக்கிறவரு நீ அப்படியே பாக்குற சோ பிளிங்க் பண்ணுன்ற மாதிரியும், இன்னொரு பக்கம் அவர் நடக்கிறதும் பேசுறதும் சிரிக்கிறதும் எல்லாமே பழைய மாதிரி இல்லாம இது டிஃபரெண்டா இருக்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. எல்லா விஷயத்தையும் தாண்டி அவரை பத்தி அந்த எப்ஸ்டைன் ஃபைல்ல பொண்ணுங்களுக்கு டிராபிக் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் கொடுத்த மாதிரி ரொம்ப ஒரு தப்பான ஒரு பர்சன் மாதிரி காமிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் மீடியா ஜெஃப்ரி எப்ஸ்டைனோட பழைய ஃப்ரெண்டு கிட்ட யூஎஸ் ரிட்டையர்டு பிரசிடென்டா இருக்கிற ஒரு பர்சன் கிட்ட பில் கிளின்டன் கிட்ட ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. உங்களை பத்தி ஏகப்பட்ட குறை சொல்றாங்க, இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு அவங்க ஒரு சிரிப்பு சிரிச்சிருக்கான். தப்பு பண்ண பழைய டேஸ் எல்லாம் சந்தோஷமா அந்த டேஸ் எல்லாம் ஞாபகப்படுத்தி சிரிக்கிறானா தெரியல. ஒரு நாள் என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சிரிப்பை சிரிச்சு அந்த இடத்த விட்டு கடந்து போறான். நல்லா யோசிச்சு பாருங்க, ஏமாறாம இருக்கிற வரைக்கும் ஏமாத்திட்டே தான் இருக்கான். நல்லா லீடர்ஸா இருக்க வேண்டிய லீடர்ஸ் எல்லாருமே ரொம்ப தப்பா ஃப்ராடா இருக்காங்க.